என்னம்மா பறிச்சிருக்கீங்க? நுணாப்பழம் ஜூஸுக்கா? ஜூஸ்க்கு காமிங்க. ஏப்பா உலுக்கி இவ்வளோ சேர்த்துருக்காங்க? அது சரி. இல்லை நாங்கள் இதெல்லாம் பறித்து சேர்த்தோம். அதெல்லாம் பறித்து சேர்த்தது இவ்வளோ நேரம். படிங்களா டார்ச்சர் பண்ணிட்டாங்க. ரஞ்சித்து அங்கே போடுறா, லட்டா தொங்குதுடா, இங்கே போடுறா. இருக்கிற 4 மரம், 4 மரத்துல இன்னும் 4 மணி நேரம் மேலே பார்த்துருக்கோம். வாங்க அப்போ போய் ஜூஸ் போடுவோமா? வாங்க போய் ஜூஸ் போடுவோம். திஸ் இஸ் மை ப்ரோ சொல்லுங்கள், எத்தனை கிலோ இருக்குது? 1/2 கிலோ இருக்குமா? 3/4 கிலோ இருக்கும். 3/4 கிலோ இருக்குமா? எல்லாரும் வாங்க போவோம். வாங்க அமேசான் காட்டுக்குள்ள இருந்து வெளியில ஓடிடுவோம். நம்ம தோப்புல பறிச்சுட்டு வந்தோம் இல்லையா, அப்படியே லட்டா அப்படியே நுணாப்பழம் பறிச்சுட்டு வந்தோம் இல்லையா. லாஸ்ட் ட்ரிப்பு பறிச்சுட்டு உங்களுக்கு வீடியோ காட்ட முடியல, அதனால இந்த வாட்டி பறிச்சுட்டு வந்த கையோட இப்போ இதை என்ன செய்ய போறோம்னாக்கா, ஃபர்ஸ்ட் இதை நம்ம போட்டு நல்லா க்ரஷ் பண்ணிப்போம். க்ரஷ் பண்ணிக்கிட்டு அப்புறமா நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, எடுத்துகிட்டு வரும்போதே அப்படியே ஜூஸ்லாம் இறங்க ஆரம்பிச்சிருச்சு. நான் இதில் போட்டு சாப்பிட்றலாம் உடனே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஐஸ் வாட்டர் வச்சுட்டு தான் வந்தேன். மரத்துலேருந்து கீழெல்லாம் கொட்டியெல்லாம் பொறுக்கல. நம்ம இது மிக்சியில் போட்டு அடிக்கக்கூடாது, அந்த விதையோடைய சுவை அதில் இறங்கிடும். அதனால் நம்ம இதை நல்லா க்ரஷ் பண்ணிக்கணும். அப்படியே விளாம்பழத்தோடைய அந்த ஸ்மெல் இருக்குது, அந்த விளாம்பழத்தினுடைய வாசனை இருக்கிறது. இது நல்லா க்ரஷ் பண்ணிட்டோமா? க்ரஷ் பண்ணிவிட்டு இதில் எடுத்துப்போம். எனக்கு ஒரு ஸ்பூனை போட்டு கொடுத்தீங்கன்னா அப்படியே நான் சாப்பிட்ருவேங்க, அவ்வளோ சுவையாக இருக்கும். இதை இப்படி இந்த வடிகட்டியில் போட்டு நம்ம வடிகட்டிப்போம். இதை நான் இப்போ உங்களுக்கு ஃபுல்லாக வடிகட்டிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இது எல்லாத்தையுமே இங்கே பாருங்கள், அப்படியே எப்படி விழுகுது பாருங்கள், அப்படியே விழுகுது பாருங்கள். இங்கே பாருங்கள், அப்படியே இதில் எந்த இதுவுமே இல்லாமல் சூப்பர் எப்படி வந்துருச்சு பார்த்தீங்களா? இதை நம்ம இதே மாதிரி இப்போ எல்லாத்தையும் நான் வடிகட்டிட்டு உங்களுக்கு அடுத்தது காட்டுறேன். இங்கே பாருங்கள், நம்ம இதை நல்லா ஜூஸ் பண்ணிட்டோம். இதில் இன்னும் நம்ம ஒரு 1/2 லிட்டர் ஐஸ் வாட்டரை ஊற்றிடலாம். 1/2 லிட்டர் ஐஸ் வாட்டர் ஊற்றிப்போம். ஊற்றிட்டோமா? ஊற்றிட்டு எனக்கு டேஸ்ட் ஏலக்காய் பிடிக்கும், ஏலக்காய் ஃப்ளேவர் எனக்கு பிடிக்கும். அதனால் நான் என்ன செஞ்சாலும் அதில் கொஞ்சம் ஏலக்காய் போட்டுப்பேன். ஏலக்காயை கொஞ்சம் போட்டுக்கிட்டோமா? அடுத்தது மன்னார்குடியிலேருந்து தஞ்சாவூர் போகிற வழியில் நெய்வாசல், வடுவூருக்கு அடுத்த ஸ்டாப்பிங் நெய்வாசலில் வேல் இயற்கை அங்காடி அப்படின்னு பிரபாகர்னு ஒரு பையன் வச்சுருக்காரு. அவர் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்கானிக்காக நிறைய விஷயங்கள் பண்ணுறாரு. நான் அவருடைய ரெகுலர் கஸ்டமர். அந்த லைன் போகும்போது எல்லாம் நிறுத்தி அங்கேருந்து நிறைய விஷயங்கள் வாங்குவேன். ஆர்கானிக்காக நிறைய விஷயங்கள், அரிசி வகைகள் நிறைய செய்கிறாரு. அவர் மதிப்பு கூட்டல் பண்ணி நிறைய விஷயங்கள் பண்ணுறாரு. நான் ரொம்ப அடிக்கடி வாங்குகிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வெல்லம். இங்கே பாருங்கள், வெல்லம் இப்படி நசுங்கணும். இதுதான், இதை கொஞ்சம் நேரம் போட்டு நசுக்கிட்டே இருந்தோம்னா அப்படியே இலகிடும். இதுதான் ஒரிஜினல் வெல்லத்தினுடைய தன்மை. இப்போ நிறைய கடைகளில் ஆர்கானிக் வெல்லம், இது ஒரிஜினல் வெல்லம்னு சொல்லி விற்கிறாங்க. கிடையவே கிடையாது, அதெல்லாம் நான் ஒத்துக்கவே மாட்டேன். வெல்லம்னா இப்படி தான் இருக்கணும், இப்படி இருக்கணும். இங்கே பாருங்கள், நான் கையால் நசுங்கும் போதே எப்படி நசுங்குது பாருங்கள். நீங்கள் இப்போ உள்ள வெல்லத்தெல்லாம் நீங்கள் வாங்கி உடச்சி அதை இப்படி நசுக்கி பாருங்கள், நசுங்குதான்னு பாருங்கள். நசுங்காது. கட்டார்னு சுத்தியில் வச்சு அடித்து ஒட்டச்சாலும் தெரிச்சு உழுகுமே ஒழிய இந்த மாதிரி நசுங்காதுங்க. அதெல்லாம் ஒரிஜினல் வெல்லமே கிடையாது, நல்ல வெல்லம் கிடையாது. இதுதான் நல்ல வெல்லம். வெல்லம் ஒரிஜினல் வெல்லம் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன செய்யலாம், இந்த வடுவூர் சாலையில் உள்ள, நான் உங்களுக்கு அவரோட லிங்க் வேணாலும் நான் தர்றேன், அவருடைய கான்டாக்ட் நம்பர் தரேன். நீங்கள் அவர்கிட்ட ஒரிஜினல் வெல்லம் நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம். ஆர்டர் போட்டிங்கன்னா உங்களுக்கு அவர் கொரியர் கூட பண்ணி கொடுப்பாரு. நல்ல ஒரிஜினல் சுவையை நம்ம குழந்தைகளுக்கு நம்ம அறிமுகப்படுத்தணுங்க. இங்கே பாருங்கள், இந்த வெல்லம் உடைக்கும் போது அந்த வெல்லத்துக்குன்னு ஒரு சுவை இருக்கும், அந்த வெல்லத்துக்குன்னு ஒரு ஃப்ளேவர் இருக்கும். ஏன்னா நான் அபவ் 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி எல்லாமே ஒரிஜினல் தான். எதுலேயும் கலப்படம் கிடையாது, எதுவும் வீணாக போன பொருட்கள் கிடையாது. செக்கில் ஆட்டின எண்ணெய் தான் சாப்பிடுவோம். அது மாதிரி ஒரிஜினலாக உள்ள விஷயங்கள் தான் எல்லாமே. பார்த்திங்கன்னா அரிசியை பிளாஸ்டிக் அரிசின்னு சொல்லி வீடியோ போடுறாங்க. அப்போ நம்ம எதை திங்கிறோம், என்னத்தை திங்கிறோன்னே தெரியாமல் தின்னுக்கிட்டு இருக்கோம், என்னத்தை குடிக்கிறோன்னு தெரியாமலே குடிச்சிக்கிட்டு இருக்கோம், என்னத்தை சுவாசிக்கிறோன்னு தெரியாமலே நம்ம சுவாசிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்படிலாம் இல்லாமல் நம்மளால் முடியும், நமக்கு அந்த சௌகரியம் இருக்குது அப்படின்னா சில விஷயங்களை நம்ம ஆர்கானிக்காக நம்ம தேடி போய் வாங்கிக்கிறதுல தவறில்லை இல்லைங்களா? அதுக்கு தான் சொல்கிறேன். இது நல்லா இருக்குது, இது ஒரிஜினல், இது ஒர்த்து தான் அப்படின்னு சொன்னால் தான் அந்த ஒரு விஷயத்தை நான் பப்ளிக்காக எல்லாத்தையும் சொல்லி இதை நீங்கள் வாங்கிங்கன்னு சொல்லுவேன். அது மாதிரி இவர் வெல்லம் நிறைய விஷயங்கள் இருக்குது அவர்கிட்ட. இதில் நம்ம இப்போ உபயோகப்படுத்துறது அவர் கடையில் வாங்கிய ஒரிஜினல் வெல்லம். இந்த வெல்லத்தை நீங்கள் வேல் இயற்கை அங்காடி, மன்னார்குடி டு தஞ்சாவூர் சாலையில் நெய்வாசல் ஸ்டாப்பிங், அந்த இடத்துல அவர் வேல் இயற்கை அங்காடி தேவிகா காம்ப்ளெக்ஸில் வச்சுருக்காரு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா,
நல்லா ஐஸ் வாட்டர்லாம் ஊற்றிட்டோம். இங்கே பாருங்கள் இதோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்கா. நம்ம வந்து நோனி ஜூஸ் போட்டுட்டோம். இது குறைச்சா ஒரு 3 லிட்டர்ஸ் இருக்கும். 3 லிட்டர்ஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து நம்ம என்ன செஞ்சுருக்கோம்னா கொஞ்சம் வந்து வெல்லம் சேர்த்துருக்கோம். ஏன் தெரியுமா, பழத்தை அப்படியே சாப்பிடும்போது அதில் இயல்பான அந்த இனிப்பு சுவை நல்லா இருக்கும், அதுக்கு போதுமான அளவு இருக்கும். இப்போ நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 லிட்டர் அளவு இதில் வந்து நம்ம வந்து என்ன செஞ்சுருக்கோம், டைல்யூட் பண்ணியிருக்கோம். தண்ணியை ஊற்றி நம்ம வந்து டைல்யூட் பண்ணியிருக்கோம். இப்போ அதனால நம்ம என்ன செய்கிறோன்னா கொஞ்சம் வெல்லம் போட்டிருக்கோம் சுவைக்கு. இது நோனி ஜூஸ். இது பாருங்க, இந்த அளவு குடித்தா போதும். உண்மையிலே வேறு லெவல் டேஸ்ட்டு. இதில் உண்மையிலே என்ன சொல்லணும்னா நம்ம தண்ணி ஊற்றி டைல்யூட் பண்ணதுனால அந்த ஒரிஜினல் சுவை கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும். அப்படி தான் இருக்கும். பட் வந்து இது நம்ம டைல்யூட் பண்ணி, ஏன்னா நிறைய சாப்பிட்றோம்ல, பழம்னா ஒரு 10 பழம் 15 பழம் சாப்பிடுவோம், அவ்வளோதான். இப்போ இதில் ஒரு 100 ml 150 ml அப்படின்னாக்கா எப்படியும் ஒரு 25 பழம் போல் நம்ம க்ரஷ் பண்ணால் தான் அது வரும். அதனால் அதை நம்ம தண்ணி ஊற்றி சாப்பிட்றது தான் கரெக்டான ஒரு முறை. தண்ணியை கலந்து சாப்பிட்றது தான். பட் அது வந்து வேறு லெவலாக இருக்குது. உங்கள் வீட்டுக்கு அருகில் இது இருக்குது அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் வந்து இதை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. இது எதுக்கெலாம் நல்லது அப்படின்னா இது வந்து பிபி குறைக்குங்க, ஹை பிளட் ப்ரெஷரை குறைக்கும், சுகரை குறைக்கும், அதாவது ரத்தத்தில் வந்து ரத்த சர்க்கரை அளவை வந்து கம்மி பண்ணும். அதே மாதிரி இம்யூனிட்டி பூஸ்டருங்க இது வந்து ஹீமோகுளோபினை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். இது முக்கியமான இது ஒரு 3 பாயிண்ட் வச்சுக்கோங்க. இதுக்காக நம்ம வந்து நோனி ஜூஸ் குடிக்கலாம். நோனின்றது வந்து ஹைபிரிட் நுணா பழத்திற்கு வைக்கப்பட்ட பெயர் நோனி. பட் இது நுணா மஞ்சனத்தி என்று அழைக்கப்படுகிற நுணா மரம், நாட்டு நுணா பழத்தினுடைய ஜூஸ் இப்போ நம்ம குடிப்போம். அருமை, சூப்பர். இது வந்து எப்படி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜூஸ் பண்ணிட்டோம். இப்போ இது நம்ம எல்லாருக்கும் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம். நுணா ஜூஸ் வந்து எல்லாருக்கும் கொடுப்போம். ஓகேயா? அடுத்த ஒரு பயனுள்ள ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.